உங்களுக்கு பாவக்காவே பிடிக்காதுன்னா எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி ராஜஸ்தான் ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவீங்க. சேட்டுப்பாய் வாக்ஸில் எல்லாருக்கும் உனக்காக கொஞ்சமாக பூண்டு எடுத்து நல்லா தட்டிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமாக ஆட் பண்ணிட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய சைஸ் லெமனை எடுத்துட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா தட்டிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாவக்காவை எடுத்துட்டு நல்லா மேலே பார்த்தீங்கன்னா தோலனை உரிச்சிட்டு இப்போ பாவக்காய் மேலே இருக்க இந்த கசப்பு போகிறதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இந்த பாவக்காவை பார்த்தீங்கன்னா கையால் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் 2-3 வாட்டி சுத்தமான தண்ணியில் வந்து கழுவணும், அப்போதான் இந்த கசப்பு போவோம். இப்போ நம்ம கழுவி வச்சு இந்த பாவக்காவை பார்த்தீங்கன்னா நடுவில் கட் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அந்த மசாலாவை நல்லா ஸ்டப் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் எடுத்துட்டு அதில் 50 ml அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக பூண்டை வந்து தட்டி போட்டுக்கலாம். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஸ்டப் பண்ணி வச்சு இந்த பாவக்காய் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேம்ல பாத்தீங்கன்னா 5-10 நிமிஷம் மூடி வைக்க போறோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா நல்லா எண்ணெய் விட்டு நம்ம பாவக்காய் கறி ரெடி ஆயிரும் ராஜஸ்தான் ஸ்டைல்ல. இந்த பாவக்காய் கறி நீங்க வந்து ரைஸோட வந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா நாங்க பாத்தீங்கன்னா வந்து சப்பாத்தி இல்ல இந்த மாதிரி வீட்டு பரோட்டாவோட தொட்டு சாப்பிடுவோம். இந்த வீட்டு பரோட்டாவோட தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வந்து டபுளா தரும். அதனால அம்மா பாத்தீங்கன்னா எனக்காக சூப்பரான வீட்டு பரோட்டா செஞ்சுட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல பாவக்காய் பார்த்தாலே ஓடுறவங்க யாராச்சும் இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி பாவக்காய் 1 டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களா, அத்த வாட்டி அவங்களே வாங்கி வந்து அம்மா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பாவக்காய் கறி சூப்பரா இருக்கும். என்னால இப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட முடியாது, ஆனா கடையில் ஸ்டாப் இல்லைன்னு சொல்லி அம்மா பாத்தீங்கன்னா வைஃப் கிட்ட லஞ்ச் கொடுத்து அமிச்சாங்க. உண்மையை சொல்லணும் பாவக்காய் சூப்பரா இருந்தது டேஸ்ட் வைஸ். வைஃபும் பாத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சனால கமெண்ட்ல அம்மாக்காக ஒரு ஆட்டு போட்டுட்டு அடுத்து என்ன ரெசிபின்னு சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.